டிஆர்பிக்காக ஹீரோட கேஸை ஃபாலோ பண்ண இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு தான் சகாயமோட பொண்ணுன்னு இப்பதான் தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஹீரோவை பழிவாங்க தான். இவங்க பொண்ணோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி ஹீரோட ஃபேமிலியை சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பன் பார்த்து ஹீரோட பொண்ணுக்கு துபாயில இருந்து ஒரு வரன் வருது. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த கேஸை பத்தின விஷயம் சொல்றாங்க. ஆனா அவங்க இவங்க சொல்றதை எதுவுமே கேட்காம ஹீரோக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ இதெல்லாம் யார் பண்றதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் சகாயன்னு தெரிய வருது. அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் ரிப்போர்ட்டர் பொண்ணு இவனோட பொண்ணு தெரிய வருது. இருந்தாலும் இவங்க கிட்ட உன் வேலை போனது காரணம் நான் கிடையாது, எல்லாமே உன்னோட கோவத்தால் தான் நடந்துச்சு, என்னோட பொண்ணை விட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டு பாக்குறான். ஆனா இவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. சோ நம்ம பொண்ணோட கல்யாணம் சீக்கிரமா நடத்தி வச்சு துபாய்க்கு அனுப்பிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் சொல்லி கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன் பார்த்து பார்ட் 2ல இறந்து போன வருணோட உடம்ப மாத்துறதுக்கு சுடுகாட்ட ஹெல்ப்பா இருந்த பத்ரோஸ்ன்றவரை சகாயம் போய் அடிச்சு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். பட் இந்த பொண்ணு உடனே ஹீரோக்கு இந்த விஷயத்தை கால் பண்ணி சொல்லி அவருமே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. சோ அவங்களும் விசாரிச்சு இந்த சகாயத்தை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது தான் அமெரிக்கால இருந்து இறந்து போன வருணோட அப்பாவே வராரு. அப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இப்ப ஹீரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. அதே டைம்ல ஹீரோ எப்படியாச்சும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா பண்ணிட்டு இருக்கா. ஆனா இங்க ஹீரோட வக்கீல் செம்மையா வாதாடி அந்த பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் நடத்தி முடிச்சு இப்ப அவங்களோட மாப்பிள்ள பக்கத்திலே இருக்க ஒரு பிரைவேட் ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பதான் வருணோட அப்பா இது எல்லாமே நான் போட்ட பிளான் தான். ஆக்சுவலா ஹீரோட பொண்ணை கல்யாணம் பண்ண மாப்பிளையுமே இதுக்கு முன்னாடி துபாயில பிசினஸ் லாஸ் ஆகி இவர் தான் போய் அவனை காப்பாத்தி நான் சொல்ற வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு இங்க அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப அந்த ரெசார்ட்லயுமே அந்த பொண்ணுக்கே தெரியாம இவனை போட்டு தள்ள மாதிரி செட்டப்லாம் பண்ணி இந்த மாப்பிளைய சகாயத்தை வச்சு ஸ்ரீலங்காக்கு அனுப்பி வச்சு இந்த பொண்ணு இவனை போட்டு தள்ளான்னு சொல்லி கேஸ் போடலான்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு டவுட் வந்து இது வரைக்கும் பார்த்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறான். சோ நம்ம பொண்ணை மாட்டி விட பிளானா கூட இது இருக்கலாம்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சு போகுது. சோ அதுக்கு முன்னாடி ஹீரோவே ஒரு பிளான போட்டு அவங்க பொண்ணை இவனே அடிச்சு சகாயம் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி மாட்டி விட்டு இந்த கேஸையே உடைச்சிடறாரு. இருந்தாலுமே ஹீரோக்கு இத்தனை வருஷமா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியில நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு எல்லாருமே சொல்லி சரணடைறாரு. இதோட இந்த பிரச்சனை முடியணும்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன். இதுக்கு மாதிரி என்னோட குடும்பத்தை தொட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. இப்போ இது எல்லாமே நியூஸ்ல வருணோட அம்மா பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டுமே சந்தோஷமா சொல்லிட்டு கேட்கும் போது தான் எனக்கு இதெல்லாம் பார்த்தா அவனை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க.